திருப்புகழ் 421. சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞான அமுதே பசியாரித் திகழ்வோடு இருவோர் ஒரு ரூபமதாய் திகை லோகமெலாம் அனுபோகி இவனே என மால் அயனோடு அமரோர் இளையோன் எனவே மறை ஓத இறையோன் இடமாய் விளையாடுகவே இயல் வேலுடன் மா அருள்வாயே. தவலோகமெல்லாம் முறையோ எனவே தழல் வேல் கொடுபோய் அசுராரை தலை தூள்பட ஏழ் கடல் தூள்பட மா தவம் வாழ்வுறவே விடுவோனே. கவர்பூ வடிவாள் குரமாதுடன் மால் கடனாம் எனவே அணை மார்பா கடையேன் மிடிதூள்பட நோய் விடவே கனல் மால் வரை சேர் பெருமாளே. இறையோனிடமாய் விளையாடுகவே இயல் வேலுடன் மா அருள்வாயே. கனல் மால் வரை சேர் பெருமாளே. உலகங்கள் யாவும் முறையோ முறையோ என ஓலமிட தீயை வீசும் வேலுடன் போய் அசுரரின் தலைகள் தூளாக ஏழு கடல்களும் தூளாக சிறந்த தவத்தினர் வாழ்வடையுமாறு சக்தி வேலை செலுத்தியவனே. உள்ளத்தை கவரும் பூவின் வடிவுடைய குறவர் பெண்ணான வள்ளியின் மீது விருப்பு கொள்வது தனக்கு கடமையாகும் என்று அவளை விரும்பி அணைந்த மார்பை உடையவனே. கீழானவனான அடியவன் என் வறுமை தூளாகி அழியவும் நோய் அழியவும் பெருமை பொருந்திய திரு அண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே. சிவமென்ற மங்கையுடன் இன்ப அனுபவம் கொண்டவனாய் சிவஞானம் என்ற அமுதத்தை உண்டு அதனால் பசியானது நீங்கி விளங்கும் நானும் தலைவியும் ஓர் வடிவாய் எட்டு திக்கில் உள்ளவரும் உலகத்தார் எவரும் சுகானுபவம் உடையவன் இவன் ஒருவனே ஆவான் என்று ஆச்சரியம் கொள்ளுமாறு சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞான அமுதே பசியாரி திகழ்வோடு இருவோர் ஒரு ரூபமதாய் இவன் ஒருவனே ஆவான் என்று ஆச்சரியம் கொள்ளுமாறு இவனே என திருமால் நான்முகன் தேவர் என்ற யாவரும் இவன் இளையவன் எனவும் வேந்து சொல்ல மால் அயனோடு அமரோர் இளையோன் எனவே மறை ஓத சிவபெருமானிடத்தில் நான் நின்னை போல் விளையாட எனக்கு நீ அழகான வேலினையும் மயில் பறவையையும் தந்தருளுக. இறையோன் இடமாய் விளையாடுகவே இயல் வேலுடன் மா அருள்வாயே. குரமாதுடன் மால் கடனாம் எனவே வள்ளியின் மீது காதல் கொள்வது முருகப்பெருமானுக்குரிய கடமையாகும் என அருணகிரியார் குறித்துள்ளார். வள்ளி பிராட்டியார் மன மொழி மெய்களால் தன்னை நினைந்திருந்தமையால் அவளை ஏற்று காத்தல் முருகனின் கடமையாம் என்று நினைத்து அவ்வள்ளி இருந்த இடத்துக்கு தாமே போய் காதல் செய்து மணந்து கொண்டார். இச்செயல் அப்பெருமானின் பெரும் புகழுக்கு காரணம் என்பர்.